இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அருங்கோண பேட்டர்ன் கூட எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் சைஸ் கூட அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. லஞ்ச் பேக்கோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்திருக்கும். மேலேயும் கீழேயும் ஒரு பார் மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து அருங்கோண பேட்டர்ன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த அருங்கோண பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வலது பக்கம் இந்த ஸ்ட்ரைப்ஸ் வராப்பில் இந்த கோடு வராப்பில் இருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாட்ஸ் பேட்டர்ன் மாதிரி கிடைக்குது உங்களுக்கு இங்கே. இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கலர் எடுத்திருக்கேன். எல்லோ ஒன்று, கிரீன் ஒன்று எடுத்திருக்கேன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலர்லேருந்து ஒவ்வொரு கட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கிரீனில் ஒரு கட்டு, அப்புறம் எல்லோவில் ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூடை கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முதலே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அருங்கோண பேட்டர்ன் போட்டிருக்கேன். அதில் வந்து இது ஒரு புது மாடல்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. வாங்க இந்த கூடை எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். கிரீன் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் எல்லோ ஒன்று எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் கூட தான். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒயர் வெட்டி வச்சுக்கும். வெட்டி வச்சுட்டு மீதி இருக்க அந்த பண்டில் இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த முடிச்சு போட்டு வச்சுருந்தீங்கன்னா சுருக்கங்களுக்கு இது இருந்ததுன்னா அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தடவை உங்களுக்கு பின்னுறதுக்கு விட்டுட்டு இன்னொரு தளவு இருக்கலவா அதை எடுத்து நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும் வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணான்னா நீங்கள் இன்னொரு கயிறு அந்த மாதிரி எடுத்து கட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த கட்டையே பார்த்தீங்கன்னா இன்னொரு குச்சி இல்லை ஸ்கேல் அந்த மாதிரி நீங்கள் சுற்றி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயர் வெட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக இதுக்கு 25 ஒயர் தேவைப்படும். கிரீனில் பார்த்தீங்கன்னா 13 ஒயர் வெட்டியிருக்கேன். எல்லோவில் வந்து 12 ஒயர் வெட்டியிருக்கேன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒயரோட அளவும் பார்த்தீங்கன்னா 7.5 அடி எடுக்கணும். ஸோ கிரீனில் 7.5 அடியில் 13 ஒயர், எல்லோவில் 7.5 அடியில் 12 ஒயர் வெட்டியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு கலர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெட்டிக்கிறோம். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஸோ இது ரன்னிங் ஒயர் கூடைங்கனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு ஒயராக நீங்கள் அந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டே வருவீங்க. எந்த கலரில் நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்களோ பார்த்தீங்கன்னா நான் கிரீனில் 13 ஒயர் எடுத்திருக்கேன், எல்லோவில் 12 தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த ஒயர் நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்களோ அதுலேருந்து அந்த ஒயர் எடுத்துக்கங்க. இதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு தளவையும் பிடிச்சி நீங்கள் சென்டர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சென்டர் எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த அதிகமாக இருக்கலவா அதே கலர் தான் நீங்கள் ரன்னிங் ஒயரும் எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த பாதியாக மடிச்சிருக்கோம் அல்லவா அந்த பாதி அளவுக்கு நம்ம எடுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை எடுக்கணும், நீங்கள் அளக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாதியாக மடித்த அளவுக்கு நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர் அளக்குறீங்க. அளந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அடிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு கம்மியாக அளந்துக்கணும்னு வச்சுங்களேன். நீங்கள் வெட்டின ஒயர் மடித்து வச்சுருக்கீங்க. அந்த மடிச்ச அளவுக்கு நீங்கள் ரன்னிங் ஒயர் விட போகிறீங்க. விட்டுட்டு தான் பின்ன ஆரம்பிக்க போகிறோம். அந்த விடும்போது பார்த்தீங்கன்னா பாதி அளவு இல்லாமல் ஒரு 1/4 அடி கம்மியாக நீங்கள் வெட்டிக்கலான்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கணும். இந்த ஒயர் எதுக்கு நம்ம விடுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடையோட சைடில் வந்து மேலே ஹைட் வரும்போது கூடையோட சைடில் பின்னுறதுக்கு இந்த ஒயர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. ரன்னிங் ஒயர் ஒன்றும் இல்லை, உங்களோட பண்டல்லேருந்து நீங்கள் எடுத்திருக்க ஒயர் தான் ரன்னிங் ஒயர். உங்களுக்கு இடதுக்கு பக்கம் பிடிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு வச்சிருக்கோம். மேலே இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டி இருக்கணும். இந்த மாதிரி கீழே இருக்க ஒயர் வந்து உங்களோட ஒயர் கட்டோட கனெக்ட் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடை ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வெட்டின ஒயர் இப்படி வச்சு நீங்கள் வந்து பாக்ஸ் நாட் போடணும். உங்களுக்கு பாக்ஸ் நாட்லாம் போட தெரியலனா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்னு வச்சுங்களேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். எப்போவுமே ஒரு கூடை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த நாட் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். போட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டின ஒயர் இதுதானே நம்ம வச்சோம் அல்லவா, இந்த 2 சைடும் இது வந்து சரிசமமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி சரிசமமாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 1 அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கீழேங்கிற மாதிரி நீங்கள் தள்ளி விட்டு
இப்படி இருக்கு. இப்போ மேலே கீழேங்கிற மாதிரி நீங்கள் தள்ளி விட்டு ரெண்டு சைடுமே அந்த ஒயர் வந்து சரிசமமாக இருக்காப்புல நீங்கள் பார்த்துக்கணும். திருப்பி அளந்து பாருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சைடு அதிகமாக இருக்கு. ஸோ மேலே கீழேங்கிற மாதிரி தள்ளி விட்டு விட்டு சரி பண்ணிக்கங்க. சரி பண்ணிட்டு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இந்த மாதிரி இப்போ கரெக்டாக இருக்கு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஒயர் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைனில் வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கூடையோட பேஸில் சென்டர் லைனில் தான் உங்களுக்கு இந்த ஒயர் வைக்கிறது வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடைக்கு சைடில் பின்னும் போது இந்த நீங்கள் சைடில் ஒயர் விடுறீங்களவா ரன்னிங் ஒயர், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த வெட்டின ஒயர் நம்ம வச்சுட்டு வரோமல்லவா, இது பார்த்தீங்கன்னா கூடைக்கு இப்படி இந்த ரெண்டு சைடும் மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். இது சென்டர் லைன்கிறனால இந்த ரெண்டு ஒயரும் இதுவும் சரிசமமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் மேலே வளர்த்திட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஹைட் வர வரைக்குமே உங்களுக்கு இந்த ஒயர் பத்தும். இது ரெண்டும் சரிசமமாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு ஒயர் அதிகமாக இருக்காப்பில் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பத்தாதுன்னு வச்சுக்கோங்க. கூடைக்கு மேலே பின்னிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து ஒரு சைடு பத்தாமல் போயிடும். இப்போ ஒரு ஒயர் வச்சுட்டோம். ஒவ்வொரு ஒயராக இதே மாதிரியே நீங்கள் வெட்டி வச்சிருக்க 25 ஒயரையும் நீங்கள் வச்சுட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு என்ன பண்ணால் கலர் மாற்றிட்டே வரணும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஒயராக கலர் மாற்றிட்டே வரணும். ஒன்று க்ரீன் வச்சிட்டோம், அப்போ அடுத்து எல்லோ வைக்கணும் நம்ம. ஸோ வெட்டி வச்சிருக்க எல்லோ ஒயர்லேருந்து ஒன்று எடுத்துக்கங்க. எடுத்துட்டு மடித்து சென்டர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சென்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு பின்ன ஆரம்பிக்கிறோம். எந்த சைடு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரில் தான் நான் பின்ன போகிறேன். இந்த ரன்னிங் ஒயர் வந்து உங்களோட பண்டலோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களோட கட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த சைடு நம்ம வச்சு பின்ன போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் தான் போட போகிறேன். ஸோ அடுத்த ஒயர் வச்சு அங்கே ஒரு பாக்ஸ் நாட் போடுறேன். இந்த நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த பின்னலுக்கும் நடுவில் வந்து கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடும் இந்த ஒயர் வந்து ஒரே நீளம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா சரி பண்ணி இது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி வச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லோ வச்சிருக்கோம். அப்போ அடுத்தது வந்து நம்ம கிரீன் வைக்கணும்னு வச்சுங்க. ஸோ வெட்டி வச்சிருக்க கிரீன் ஒயர்லேருந்து ஒன்று எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ரெண்டாம் அடிச்சு சென்டர் எடுத்துக்கங்க. சென்டர் எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங் ஒயரில் வச்சு பின்னும். உங்களோட கட்டோட கனெக்ட் ஆகிருக்க ரன்னிங் ஒயரில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பின்னிட்டு வரணும். ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு இருக்க ஒயரும் உங்களுக்கு வந்து சரிசமமாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சைடு அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து மேலே கீழேங்கிற மாதிரி அந்த பின்னலை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டு சைடும் சரிசமமாக இருக்காப்புல பார்க்கணும். உங்களுக்கு வந்து இந்த ஒயர் சரியா இல்லைன்னா கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போங்க. இந்த மாதிரி இப்போ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக மாற்றி மாற்றி நம்ம வச்சுட்டு வரணும் வச்சுக்கோங்களேன். அடுத்தது எல்லோ எடுத்து வைக்கிறேன். அப்படியே ஒன்றா வச்சுட்டு வரணும். உங்களுக்கு க்ரீனில் 13 ஒயர் எடுத்திருக்கோம், எல்லோவில் 12 ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ மொத்தமாக 25 ஒயரையும் நீங்கள் இதே மாதிரியே ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வச்சு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மேலே கீழே இருக்க ஒயர் வந்து ரெண்டும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த நாட் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. நான் வந்து வெட்டி வச்சிருக்க எல்லா ஒயரும் நான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டி வச்சிருந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு வரணும் வச்சுக்கோங்களேன். க்ரீனில் ஆரம்பிக்கிறீங்க, க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு வரீங்க. எல்லாமே வச்சிடறோம். நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரன்னிங் ஒயர் வந்து இந்த நீங்கள் சைடில் அளந்து விட்டீங்களவா, முதல்ல ஆரம்பிக்கும் போது ரன்னிங் ஒயர் அளந்து விட்டீங்களவா, அந்த அளவுக்கு அளந்துட்டு ரன்னிங் ஒயரை நீங்கள் வெட்டி விட்டுருங்க. இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இருந்தோ அந்த அளவுக்கு அளந்துட்டு வெட்டி விட்டுருங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயரில் இப்படி சுருக்கங்கள்லாம் இருக்கும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ சைடில் ஒயர் நம்ம இந்த மாதிரி விட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே முடிக்கும் போது நம்ம விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் வந்து 11 லைன் போடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் லைன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடில் இருக்க ஒயரை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது சென்டர் லைன்னு தெரியும். ஸோ மொத்தமாக 11 லைன் போடணும். அப்போ வந்து சென்டர் லைனுக்கு மேலே 5 லைன், சென்டர் லைனுக்கு நீங்கள் கீழே 5 லைன் போடணும்னு வச்சுக்கோங்க. இந்த முடிச்சு போடலைன்னா உங்களுக்கு வந்து சில நேரம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் பேஸ் போடும்போது ஒவ்வொரு ரன்னிங் ஒயர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் கலர் மாற்றிட்டே வரணும். ஸோ இது க்ரீன் வச்சுருக்க முதல்ல. அப்போ இப்போ வந்து எல்லோ எடுத்து நான் பின்ன போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லோ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணும், அந்த சைடில் இருக்க ஒயர் அளவுக்கு அளந்துட்டு விட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். ரன்னிங் ஒயர் வந்து இந்த மாதிரி அளந்துட்டு விட்டுட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்புறம் இது ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் தான். அப்புறம் ஒவ்வொரு நாட்டும் நீங்கள் டைட்டாக போடுங்க. பின்னலுக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. இந்த மாதிரி இப்படி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்படியே பின்னிட்டு போக வேண்டியதான். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே உங்களுக்கு வந்து அது ஒரு கிரிப் இல்லாத மாதிரி இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பின்னல்கள் வந்து லூஸ் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த 2 சைடும் இந்த ஒயர் பிடிச்சி இப்படி இழுக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த பின்னல்லாம் டைட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ அடுத்த லைன் பின்னுறதுக்கு முன்னாடி இந்த பின்னல்களை வந்து நீங்கள் 2 சைடும் இப்படி பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லைன் போட ஆரம்பிங்க. நீங்கள் இன்னொரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக நல்லாவே நின்றுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இப்படியே கண்டினியூஸாக நம்ம பின்ன வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங் ஒயர் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் கலர் மாற்றிட்டே வருவேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரீன் எல்லோன்னு இப்படியே மாற்றிட்டே நம்ம வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மேலே வரும்போது உங்களுக்கு ஹெக்ஸகன் பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டே வர வேண்டியதான். இதே மாதிரியே நீங்கள் இதை கடைசி வரைக்கும் போடணும். நான் இங்கே கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்துட்டு நீங்கள் பின்னிட்டு வரணும். இங்கே ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம க்ரீன் போட்டிருக்கோம் ரன்னிங் ஒயர் வச்சு. அப்போ அடுத்தது எல்லோ வச்சு நான் போடுறப்போ நான் இந்த கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி 2வது லைன் போட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரை சைடில் அளந்து நீங்கள் வெட்டின்னு வச்சுங்களேன். இந்த சைடில் இருக்க ஒயர் எது வேணாலும் அளக்கலாம். நான் வந்து இங்கே முடிச்சு போட்டிருக்கனால இதை யூஸ் பண்ணாதீங்க. வேற இந்த சைடு இருந்து கூட நம்ம அளந்துக்கலாம். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து ரன்னிங் ஒயரை வந்து வெட்டி விட்டுருங்க. ரன்னிங் ஒயரில் பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வந்து வெட்டி விட்டுருங்க இந்த மாதிரி. அப்புறம் இந்த சுருக்கங்கள்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு அடுத்த லைன் நீங்கள் பின்னுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ரன்னிங் ஒயரை இப்படியே எடுத்து விட்டிங்கனாவே அது போயிடும்னு வச்சுக்கலேன். இப்போ நம்ம 2 லைன் போட்டோம். இப்போ இதே மாதிரி தான் வச்சுக்கலாம். இப்போ இந்த சென்டர் லைன் இருக்கு. சென்டர் லைனுக்கு மேலே 5 லைன், சென்டர் லைனுக்கு கீழே 5 லைன். மொத்தமாக நம்ம பேஸில் 11 லைன் போட போகிறோம். ஒவ்வொரு லைனும் இதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது ஒயர் விட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக பின்னிட்டு வரீங்க. பின்னிட்டு வந்துட்டு ஒயர் விட்டுட்டு வெட்டி விட்டுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ரன்னிங் ஒயரை. அடுத்தது இதே மாதிரியே கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நம்ம ரன்னிங் ஒயரோட கலர் மாற்றிட்டே வரணும். ஸோ இப்போ முதல் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ வச்சுருக்கோம். அப்போ இப்போ க்ரீன் வைக்கணும்னு வச்சுக்கலேன். க்ரீன் ரன்னிங் ஒயர் எடுத்து இதே மாதிரி தான் சைடில் இருக்க ஒயர் அளவுக்கு அளந்து விட்டுட்டு பின்ன ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அளந்துட்டு விட்டுட்டு அதுலேருந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஒயராக எடுத்து பின்னல் போடுங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு பாக்ஸ் நாட் தான். பாக்ஸ் நாட் தெரியலையா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலான்னு வச்சுங்களேன். அடுத்தடுத்து இருக்க ஒயரை எடுத்து நல்லா டைட்டாக நாட் போட்டே வரணும். நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரியே இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரணும். போட்டு வந்துட்டு இந்த சைடில் இருக்க ஒயர் அளவுக்கு நீங்கள் அளந்துட்டு வெட்டணும் ரன்னிங் ஒயரை. இதே மாதிரியே மொத்தமாக நம்ம 11 லைன் போடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக போட்டுட்டு கீழே போடலாம். எப்படியா நல்ல நீங்கள் ஒவ்வொரு லைனாக திருப்பி போட்டு வரலான்னு வச்சுக்கலேன். இப்போ கீழே போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே ஃபுல்லாக திருப்பிட்டு
அதே மாதிரி தான் ஒயர் விட்டுட்டு ஆரம்பிங்க, பின்னிட்டு வாங்க. அப்புறம் கடைசியில் ஒயர் வெட்டி விட்டுட்டு நீங்கள் முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லைனாக போட்டு வரணும்னு வச்சுங்களேன். மொத்தமாக நான் வந்து 11 லைன் போட போகிறோம். ஆரம்பிக்கும் போது ஒயர் விட்டுட்டு ஆரம்பிங்க. இந்த ஒயர் எப்படி விடுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ அளவுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த சைடில் நீங்கள் ஒயர் விடும்போது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க எந்த ஒயர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம் அளக்கிறதுக்கு. நம்ம இந்த சென்டர் லைன் தெரியணுங்கிறக்கோசரம் இந்த மாதிரி முடிச்சு போட்டிருப்போம், அதை மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த முடிச்சனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒயர் மறந்தீங்கன்னா. ஒயர் விட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி லைன் அப்படியே பின்னிட்டு வரும். பின்னிட்டு வந்துட்டு ஒயர் விட்டுட்டு நீங்கள் ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நம்ம கலர் மாற்றிட்டே வரும், ரன்னிங் ஒயரோட கலரை நம்ம மாற்றிட்டே வரும். அப்புறம் இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா பின்னல் நல்லா டைட்டாக போடுங்க. பின்னலுக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு அப்போ தான் நல்லா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னல் நீங்கள் டைட்டாக போட தான் கூட வந்து நல்லா கிரிப்பாக வரும்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நான் பின்ன வேண்டியதான். ஒவ்வொரு லைனாக நீங்கள் போடணும். ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நம்ம வந்து ரன்னிங் ஒயரோட கலரை மாற்றிட்டே வரும் நம்ம பேஸில். நான் வந்து ஃபுல்லாக 11 லைன் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் இது. ஸோ மேலே 5 லைன், சென்டர் லைனுக்கு கீழே 5 லைன் போட போகிறேன். மொத்தமாக 11 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டிட்டு உங்களுக்கு மேலே எப்படி கூட பின்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரியே நான் 11 லைன் மொத்தமாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் போட்டுட்டோம். மொத்தமாக 11 லைன் நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 லைன் நம்ம போட்டிருக்கோம். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் போடும்போது நம்ம பாருங்க ரன்னிங் ஒயர் வந்து கலர் மாற்றிட்டே வந்திருக்கும். கிரீன் அப்புறம் எல்லோ இப்படி மாற்றிட்டே வந்திருக்கோம் பாருங்க. நம்ம இதில் வந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணோம், சென்டர் லைன் தெரியறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டிருந்தோம். ஸோ இந்த லைன் எடுத்துக்கங்க. மொத்தமாக 11 லைன் போட்டிருக்கோம். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 கீழே 5 போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ சென்டர் லைன் இருக்கு, அதுக்கு மேலே கீழேங்கிற மாதிரி 5 லைன் போட்டிருக்கோம் நம்ம. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கலர் ரன்னிங் இது ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் பேஸ் போடும்போது அந்த சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கீங்க. ஸோ அதனால அடுத்தது எல்லோ மாற்றிருக்கேன். இந்த மாதிரி மாற்றிட்டே வரணும் நம்ம. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு தேவையில்லை. ஸோ நம்ம எடுத்து விட்டலாம். இப்போ நம்ம கூட பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த அருங்கோண கூடைக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பார் மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு பார் மாதிரி போட்டு நடுவில் மட்டும்தான் நம்ம அருங்கோண பேட்டர்ன் போட போறோம்னு வச்சுங்களேன். இந்த கீழே போடுற பாரும் மேலே போடுற பாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயரா என்ன யூஸ் பண்ண போறோம்னா நான் வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ண போறோம். நடுவில் அருங்கோண பேட்டர்ன் போடும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ரன்னிங் ஒயரா எல்லோ யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ நான் வந்து ரன்னிங் ஒயர் பண்டில்லேருந்து இந்த மாதிரி நான் க்ரீன் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் பண்டில் இருக்குது. அதில் வந்து நான் ஒரு தளவு வந்து நான் பின்னுறக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்குங்க. அடுத்து இன்னொரு தளவில் வந்து நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கலாம் டைட்டாக. இப்போ பண்டில்லேருந்து ஒயர் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து எல்லோ லைனில் நான் உள்ளே சொருகணும். ஸோ இந்த தளவு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறக்கோசரம் கொஞ்சம் தூரம் நம்ம சொருகி விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரன்னிங் ஒயரோட தளவு எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி உள் பக்கமாக திருப்பிங்க. திருப்பிட்டு இந்த தளவு எடுத்து இப்படி மேலே வந்து உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாப்புல வச்சு இந்த க்ரீன்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் இந்த எல்லோவில் நம்ம உள்ளே சொருகிறோம். இந்த லைனில் அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் பிரிஞ்சு வராத மாதிரி ஒரு 4-5 பின்னல் நீங்கள் சொருகி விட்டாவே போதும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அதே லைன்லேயே அப்படியே நீங்கள் வந்து ஒரு 4-5 பின்னல் நீங்கள் உள்ளே சொருகி விட்டலாம். ஸோ இந்த ரன்னிங் ஒயரோட தலை வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்கோசரம் நம்ம இப்படி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் இதை கட் பண்ணி விட்டலாம். இல்லைன்னா இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பிரிஞ்சு வராததுக்கோசரம் இந்த மாதிரி உள்ள சேஃப் கார்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பார் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 லைன் போட போகிறோம். அந்த 4 லைனும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரன்னிங் ஒயர் கூடையில் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்ன போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தெரியுது மேலே. ஸோ லைட்டாக டேர்ன் பண்ணி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாப்புல வச்சுருங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம்.
உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்து இருக்க அந்த ஒயர் வெர்டிக்கல் ஒயர் வச்சு நான் வந்து பாக்ஸ் நாட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு போகணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லோ எடுக்கிறோம், பாக்ஸ் நாட் போடுறேன். உங்களுக்கு இந்த பாக்ஸ் நாட் போட தெரியலனா நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஸ்லோவாக எப்படி அந்த பின்னல் போடுறதுன்னு நான் சொல்லி தந்திருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் வச்சுக்கலாம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி எப்படி நீங்கள் இந்த பாக்ஸ் நாட் போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கலாம். எந்த கூட போடுறதுக்கு முன்னாடியும் அதில் எந்தெந்த நாட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட பின்ன ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான். பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் பின்னோடனே முடிச்சிருவோம். ஆனால் இப்போ கூடைக்கு மேலே ஹைட்டில் பின்னும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி வர பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம இந்த மாதிரி பின்னிட்டு வரணும் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே பின்னிட்டு வரணும். உங்களுக்கு கூடைக்கு ஹைட் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் இந்த கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கண்டினியூஸாக பின்ன போகிறேன். பின்னிட்டு வந்து இந்த கடைசியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கார்னர் டேர்ன் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்தடுத்து இருக்க ஒயரை எடுத்து நல்லா டைட்டாக பாக்ஸ் நாட் போட்டே வாங்க. ரன்னிங் ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் போட்டே வாங்க. இதே மாதிரியே நம்ம போட்டு வர வேண்டியதான். அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டே வரோம். இப்போ நம்ம நீளத்தில் பின்னிட்டு இருக்கோம். ஸோ நீளத்தில் வந்து உங்களுக்கு எல்லா ஒயரும் நம்ம பின்னிட்டோம்னா அதுக்கப்புறம் அகலத்தில் பின்னணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்கிறதுனால இந்த இடத்துல வந்து இப்போ நீளத்துலேருந்து அகலத்தில் மாறும்போது அது எப்படி அந்த கார்னர் டேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நம்ம இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி சுருக்கங்கள் இருந்ததுன்னா ரன்னிங் ஒயரில் கொஞ்சம் எடுத்து விட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த ஒயர் எடுத்து நம்ம பின்னிட்டே போறோம்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த கடைசி வரைக்கும் நம்ம பின்னிட்டு வர போறோம். இந்த நீளத்தில் இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நம்ம பின்னிட்டு வரப்போம். அப்புறம் நீங்கள் எப்படி ரன்னிங் ஒயர் கூடையில் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நீளத்தில் இந்த கடைசி ஒயர், இது அதையும் நான் பின்னிடுறேன். இந்த மாதிரி பின்னிட்டோம் நம்ம. இப்போ கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் கிடையாது. நீளத்தில் ஒயர் எடுத்து பின்னிட்டீங்க, அடுத்து அகலத்தில் நீங்கள் பின்னிட்டு போகணும் வச்சுக்கலாம். இதுதான் உங்களோட ரன்னிங் ஒயரு. ஸோ அகலத்தில் இருக்க ஒயர் அடுத்தது ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் பின்னிட்டு போகணும். இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். இதுதான் உங்களோட ரன்னிங் ஒயர். ஸோ ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ நீளத்தில் முடிச்சிட்டோம். அப்போ அகலத்தில் இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு போகிறோம். இந்த மாதிரி அகலத்தில் இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு போகிறேன். இந்த கார்னர் டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் லைனில் மட்டும்தான் வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளத்துலேருந்து அகலத்துக்கு, அகலத்துலேருந்து நீளத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் திரும்பும்போது வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த கார்னர் டர்ன் பண்ணுற பின்னல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக போடுங்க. ஏன்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாறனால கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து இறுக்கமாக போடுங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் இல்லை ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும். ஆனால் இந்த கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், முக்கோணம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அப்படியே அகலத்தில் நம்ம அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து டைட்டாக நம்ம பின்னிட்டு வர வேண்டியதும்.
அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து நீங்கள் பின்னிட்டு போக வேண்டியதான். இப்போ அகலத்தில் முடிச்சோம்னா அடுத்தது நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம். ஸோ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4 கார்னர் இருக்குது. ஸோ நீங்கள் நீளத்துலேருந்து அகலத்தில் மாறும்போது அப்புறம் அகலத்துலேருந்து நீளத்தில் மாறும்போது இந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு 4 கார்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கார்னர் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் லைனில் மட்டும்தான் இருக்கும். கீழே பேஸ் போட்டதுக்கப்புறம் மேலே நீங்கள் ஹைட் பின்னும்போது அந்த முதல் லைனில் மட்டும்தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரியே நீங்கள் நல்லா டைட்டாக அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதானே வச்சுக்கோங்க. நான் இந்த அகலத்தில் ஒரு தடவை டர்ன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ணதுன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ அகலத்தில் ஒவ்வொரு ஒயரும் அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து டைட்டாக பாக்ஸ் நாட் போட்டே வரேன். இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சுருங்கும். ஸோ கொஞ்சம் தூரம் நீங்கள் எடுத்து விட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. அது அதுக்கப்புறம் நான் எப்படி அதை எடுத்து விட்டுறேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் அகலத்தில் அவ்வளோதான் போட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகலத்தில் வந்து இதுதான் கடைசி பின்னல் வந்துட்டு நான். ஸோ அந்த ஒயர் எடுத்து நான் போடுறேன். இப்போ திருப்பியும் இங்கே வந்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். கார்னர் டர்ன் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போ அகலத்தில் முடிச்சிட்டோம். அப்போ அடுத்து நீளத்தில் அப்படியே திருப்பி பின்னிட்டு போக வேண்டியதானே வச்சுக்கலாம். இப்படி திருப்பி இதுதான் உங்களுக்கு ரன்னிங் ஒயர். ஸோ நீளத்தில் இருக்க ஒவ்வொரு ஒயராக நீங்கள் எடுத்து பின்னிட்டே போக வேண்டியது, அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு நீங்கள் பின்னணும். இந்த மாதிரி இவ்வளோதான் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்துகிட்டு பின்னிட்டு போக வேண்டியதான். பின்னல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட முழுக்கவே நல்லா டைட்டாக போடுங்க. பின்னலுக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி கிளியராக போடுறதுன்னா, அதை பார்த்துட்டு நீங்கள் கற்றுட்டு இந்த கூட போட ஆரம்பிக்கலான்னு வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கலாம். சுற்றியும் இதே மாதிரியே பின்னிட்டு வரணும். இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணும், திருப்பி இப்படியே பின்னிட்டு வரோம். இங்கே இன்னொரு கார்னர் டர்ன் பண்ணும். அப்புறம் நம்ம ஆரம்பிச்ச இடத்துல வந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, இப்படி ஒரு லைன் போட்டோன்னே நீங்கள் அதோடு நிறுத்திடுறீங்க. ஆனால் இப்போ கூட மேலே போடும்போது நம்ம சுற்றி வர இப்படி பாக்ஸ் ஆட்ட நம்ம பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். இன்னும் 2 கார்னர் டர்ன் பண்ணி இந்த ஆரம்பிச்ச இடத்துல வாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் நம்ம ரன்னிங் ஒயர் லைன் வந்து பர்ஃபெக்டாக எப்படி முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரியே நீங்கள் சுற்றி வர இப்படியே பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்துட்டு இந்த ஆரம்பிச்ச இடத்துல வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றி வர நான் பின்னிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக. உங்களுக்கு வந்து மொத்தமாக 4 கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். பின்னிட்டு வந்துட்டு இந்த ஆரம்பிச்ச இடத்துலேயே நான் வந்துட்டேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஆரம்பிச்ச இடத்துலேயே நான் வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஒயர் இருக்குது, அதையும் பின்னுறேன் நான். இந்த மாதிரி பின்னிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர் கூடையில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா ஏணிப்படி முடிச்சுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் பின்னலும் கடைசி பின்னலும் பாருங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த ஏணிப்படி முடிச்சு வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டும் கனெக்ட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக அடுத்த லைனுக்கு இந்த நம்ம ரன்னிங் ஒயர் கொண்டு போயிடலான்னு வச்சுக்கலேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதல் பின்னல்ல இருக்க வெர்டிக்கல் ஒயர் வந்து இப்படி கீழே தள்ளணும். தள்ளிட்டு இந்த கீழே இருக்கிறது இப்படி பின் பக்கமாக தள்ளினீங்கன்னா உங்களுக்கு பாருங்க மேலே வந்து உங்களுக்கு இந்த லூப் லூஸ் ஆகும். இந்த மாதிரி இப்படி லூப் லூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் என்ன பண்ணணும்னா சும்மா இப்படி பின் பக்கமாக இப்படி மடிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மடித்து இப்படி இடது பக்கம் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு இந்த மேலே லூஸ் பண்ணிங்களவா அந்த லூப்குள்ளார நம்ம விடுறோம். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த வெர்டிக்கல் ஒயர் அந்த முதல் பின்னல் இருந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து கீழே இருந்து மேலே அந்த ரன்னிங் ஒயர் லூப்குள்ளார விட்டுறோம்னு வச்சுங்க. விட்டு சுருக்கங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ டைட் பண்ணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெர்டிக்கல் ஒயரை டைட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். ஸோ பின் பக்கமாக இப்போ நீங்கள் டைட் பண்ணுறீங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்க 2 பின்னலும் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு மேலே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்த லைனுக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் உங்களுக்கு இந்த க்ரீன் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாட்டாக இருந்தது. நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போடும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாட் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் ஜம்ப் ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் வந்து அடுத்த நாட்டுக்கு போயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ரன்னிங் ஒயர் பின்னாடி இருக்கு. நல்லா அதை டைட் பண்ணிட்டு இப்படி மடித்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே தான் முதல் நாட் போன லைனில். ஆனால் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோலேருந்து போட போகிறோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு எல்லோலேருந்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் லைனில் வந்து உங்களுக்கு இந்த க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் நாட்டு. ஏணிப்படி முடிச்சு போடும்போது ஒரு லைன் உங்களுக்கு இப்படி தள்ளி வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாட் வந்து இப்படி உங்களுக்கு தள்ளி வரும். ஸோ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா முதல் நாட் இங்கே ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரனால இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்துட்டு பின்ன வேண்டியதான். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ணுறது வந்து முதல் லைனில் மட்டும்தான் இருக்கும். அடுத்த லைன்லேருந்து இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே கண்டினியூஸாக நீங்கள் பின்ன வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அடுத்தடுத்து இருக்க ஒயரை பின்னிட்டு போகிறாப்புல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி வர பின்னிட்டு வரணும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த லைன் முடியும் போது ஏணிப்படி முடிச்சு வச்சு அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த லைனுக்கு போடணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கீழே பார் மாதிரி போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மொத்தமாக 4 லைன் போட்டுன்னு வச்சுக்கலேன். ஒரு லைன் போட்டிருக்கேன், இன்னும் 3 லைன் நம்ம போடணும். இதில் ஒன்றும் இல்லை, நீ வந்து இதே மாதிரியே கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான். இதுக்கப்புறம் கார்னர் டர்ன் பண்ணுறதுலாம் இருக்காது. அடுத்தடுத்த ஒயர் எடுத்து பின்னிட்டு போக வேண்டியதான். இப்படியே சுற்றி வர பின்னிட்டு வரீங்க. பின்னிட்டு வந்துட்டு ஒவ்வொரு லைன் முடிக்கும் போது ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 லைன் போடணும்னு வச்சுங்களேன். நான் 4 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மல் பாக்ஸ் நாட் போட இந்த மாதிரி சுருங்கிரும்னு வச்சுங்களேன். ஸோ என்ன பண்ணால் இப்படி சுற்றிக்கும். ஸோ இதை வந்து அந்த சுருக்கங்கள் வந்து நீங்கள் கட்டுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகணுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா இதை பிரித்து விட்டு விட்டு கட்டுக்கிட்ட வரைக்கும் கொண்டு போங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு இருக்கு. கட்டுக்கிட்ட இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் கொண்டு போய்க்குங்க. கொண்டு போயிட்டு இந்த கட்டு வந்து நல்லா டைட்டாக நீங்கள் பின்னல் போட்டிருந்தீங்கன்னா இப்போ இதை தூக்கி பிடிச்சிங்கன்னா அந்த சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு போயிடும்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்க, இப்படி கட்டை தூக்கி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சுற்றும். உங்களுக்கு கொஞ்சம் சுற்றினதுக்கப்புறம் திருப்பி அந்த சுருக்கங்களை வந்து கட்டுக்கிட்ட கொண்டு போய்க்குங்க. நல்லா இந்த மாதிரி கட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு திருப்பி தூக்கி பிடிக்கணும். கிட்ட கிட்ட கொண்டு போய் நீங்கள் தூக்கி பிடிச்சிங்கன்னா அந்த சுருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அது சுத்தம் போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பின்னும் போது விழுந்த சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கங்கள்லாம் போயிடுச்சு ஒயரில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பின்ன இந்த மாதிரி எடுத்து வெட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 4 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 லைன் போட்டோம். பார்த்தீங்கன்னா நான் சுற்றி வர பின்னிட்டு வந்துட்டு இதே மாதிரியே கடைசியில் முடிக்க வந்திருக்கேன். நான் வந்து இங்கே ஏணிப்படி முடிச்சு வச்சு ஜாயின் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுற போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுக்கப்புறம் க்ரீன் வந்து தேவையில்லை. ஏணிப்படி முடிச்சு வந்து முதலே சொல்லியிருக்கேன். திருப்பி இன்னொரு வீடியோ கூட நான் தனியாக போட்டிருக்கேன். ஒரு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் வச்சுக்கோங்க. அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து உங்களுக்கு தேவைப்படாது மேலே வர வரைக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து உள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வெட்டி விட்டுருங்க. அப்புறம் இதை உள்பக்கமாக திருப்பி நீங்கள் வந்து உள்ளே அப்படியே சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த ஒயரை.
அப்படியே நீங்கள் வந்து இந்த தளவு ஒயரை வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும், பிரிஞ்சு வராத மாதிரி. எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து அருங்கோண பேட்டர்ன் போடலாம். அருங்கோண பேட்டர்ன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் பின்னுறீங்கன்னா அடுத்த லைன் வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னணும்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னும். இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்ன ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இடது பக்கமாக கிரீன் இருக்காப்புல ஆரம்பிச்சுங்க. அப்போ தான் இந்த பேட்டர்ன் கரெக்டாக வரும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த அடுத்தடுத்து இருக்க ஒயரை எடுத்து நம்ம சேர்த்து பின்னும். ஸோ இடது பக்கமாக கிரீன் கலர் இருக்காப்புல பார்த்துக்குங்க. இந்த மாதிரி. இதே மாதிரியே அடுத்து இருக்க ரெண்டு ஒயர் அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டே போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த ரெண்டு ஒயர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிரீன் கலர் கோடு வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே உங்களுக்கு டிசைன் வரும்போது சாய்வாக வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் சாஞ்சாப்பில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வந்து இடது பக்கம் சாஞ்சாப்பில் வேணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கும் போது கிரீன் வந்து வலது பக்கம் இருக்காப்புல ஆரம்பிச்சுங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இடது பக்கம் சாஞ்சாப்பில் போகும்னு வச்சுங்களேன். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர ஒரு லைன் போட்டு வரணும். உங்களுக்கு கார்னர் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்து இருக்கிறத நீங்கள் பின்னிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான் வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ரெண்டு ரெண்டாக அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து நம்ம சேர்த்து பின்னிட்டு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைனில் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் எதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன். நான் வந்து இந்த லைன் சுற்றி வர இப்படி ரெண்டு ரெண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரியே அடுத்தடுத்து இருக்க ரெண்டு ரெண்டாக இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம பின்னிட்டே வரணும்னு வச்சுங்களேன். நான் சுற்றி வர போட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம ரெண்டு ரெண்டாக சுற்றி வர நம்ம போட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கார்னர்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி திரும்பும் போது ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு வர வேண்டியதான், அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அருங்கோண பேட்டர்ன் வரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர்னா அடுத்த லைன் வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னுவீங்க. அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வேணும்னு வச்சுங்களேன். அப்புறம் இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அருங்கோண பேட்டர்ன் போடும்போது ரன்னிங் ஒயராக நீங்கள் வந்து எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணுவீங்க, க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மேலேயும் கீழேயும் பார் போடுறதுக்கு மட்டும் தான் க்ரீன் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுவீங்க. நடுவில் அருங்கோண பேட்டர்ன் போடுறதுக்கு உங்களுக்கு எல்லோ ரன்னிங் ஒயர் தான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னிட்டோம். அப்போ அடுத்த லைன் வந்து நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும். நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கீங்களவா, இந்த பின்னல்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த தளவை உள்ள நம்ம சொருகி விடணும் அல்லவா. ஸோ என்ன பண்ணா இந்த ரெண்டு ரெண்டாக போட்டிருக்க பின்னல்ல உள்ள சொருகி அப்படியே சாய்வா உள்பக்கமாக நீங்கள் ஒரு 4-5 பின்னல் சொருகி விடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தளவு வந்து பிரிஞ்சு வராத மாதிரி நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது சொருகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக சொருகுன்னுலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சொருகிக்கலாம். அது பிரிஞ்சு வராமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். பிரிஞ்சு வராத மாதிரி நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். உள்ளே சொருகிட்டு இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்படி கீழே பின்ன ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி தான். இப்படி உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தெரியும். ஸோ லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு பின்ன வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னு வச்சுங்க. இந்த பின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு இந்த க்ரீன் வச்சு பின்னுற ஃபர்ஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கீழே அந்த பார் போடும் போது ஒன்று ஒன்றா பின்னிட்டு வந்தோம். அடுத்தது என்ன பண்ணோம், ரெண்டு ரெண்டு சேர்த்து பின்னும் அந்த மாதிரி. இப்போ அதை பிரிக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்தது அடுத்த பின்னல் அடுத்து இருக்க ஒயர். ஸோ அடுத்த பின்னல் இருக்க ஃபர்ஸ்ட் ஒயர், அடுத்த ஒயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பின்னல் இருக்க செகண்ட் ஒயர், இந்த கிரீன் ஒயர் எடுத்து பின்னுறேன்.
இதே மாதிரியே நீங்கள் வந்து இப்போ எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து நீங்கள் பின்னிட்டே போகணும்னு வச்சுங்களேன். அடுத்த பின்னல் அப்போ இப்படியே அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு போகணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டாக பின்னுறது அதுக்கப்புறம் இப்படி மாற்றி பின்னுறதுனால உங்களுக்கு வந்து இந்த டேரக்ஷன் இப்படி பின்னலோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கேயும் அங்கேயுங்கிற மாதிரி இருக்கும். பின்னல் நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணும், அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு போகணும்னு வச்சுங்களேன். ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்தடுத்து இருக்கிற லைன் எடுத்து நம்ம பின்னிட்டு போகிறோம். அடுத்த ஒயர் இப்படி அடுத்தடுத்து இருக்கிறத பின்னிட்டு போகணும். நீங்கள் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி வர போட்டு வரணும்னு வச்சுங்களேன். இதே மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்து இருக்கிறத பின்னிட்டு வரணும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றி வர போட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருந்தது, ஒன்றா மாறிச்சு, அதுக்கப்புறம் 2ஆக பிரியுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இந்த கேப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அருங்கோண பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரியே சுற்றி வர பின்னிட்டு வர வேண்டியதான். பின்னிட்டு வந்துட்டு இந்த லைன் ரன்னிங் ஒயர் லைனுங்கிறனால நாம் வந்து ஏணிப்படி முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். ஸோ நான் சுற்றி வர பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த லைன் எப்படி முடிச்சுட்டு அடுத்த லைன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து நீங்கள் எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி வர பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலேன். நான் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர நான் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரி பின்னிட்டு வந்துட்டேன். நான் அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே ஆரம்பித்த இடத்துலையும் இப்போ வந்திருக்கேன்னு வச்சுக்கலேன். இப்போ முடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பித்த பின்னலில் இன்னும் ஒரு ஒயர் இருக்குது. ஸோ அதையும் நான் பின்னுறேன். நல்லா டைட்டாக பின்னுங்க. பின்னிட்டு இப்போ நம்ம இங்கே எப்படி நீங்கள் ஏணிப்படி முடிச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் முடிக்கணும். ஸோ ரன்னிங் ஒயர் விட்டுருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்க இந்த வெர்டிக்கல் ஒயரை கீழே தள்ளி மேலே தள்ளுறோம். இப்போ மேலே இருக்க லூப் லூஸ் ஆகுது உங்களுக்கு. இந்த ரன்னிங் ஒயர் எப்படி சும்மா இப்படி வச்சு இப்படி பின் பக்கமாக அப்படி மடிக்கிறோம். இடது கையில் பிடிச்சிட்டு இந்த மேலே லூஸ் பண்ண லூப்புக்குள்ளார இப்படி விட்டுறோம். நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு அந்த முதல் பின்னல் இருக்க அந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து கீழே இருந்து மேலே அந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளார நீங்கள் விடணும். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் டைட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இந்த வெர்டிக்கல் ஒயரை டைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் பின்னாடி இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக நீங்கள் டைட் பண்ணணும். உங்களுக்கு ரன்னிங் ஒயர் பின்னாடி இருக்கும். இப்போ இப்படி எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா டைட் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டோம். இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம 2 பின்னணும்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருங்கோண பேட்டர்ன் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஒன்றா என்ன பண்ணலான்னா நீங்கள் இதோட வெட்டி விட்டுட்டு உள்ளே சொருகி விட்டலாம். அப்புறம் அடுத்த லைன் நீங்கள் ரன்னிங் ஒயர் போடும்போது நீங்கள் எப்படி இந்த முதல் லைன் ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரியே ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இந்த ரன்னிங் ஒயர் வந்து நம்ம பின் பக்கமாகவே வச்சுட்டு போகலான்னு வச்சுங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் கட் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னா நீங்கள் முதல்ல நம்ம எப்படி போட்டோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ இதோட ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டு உள்ளே சொருகி விட்டுணும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அடுத்த ரன்னிங் ஒயர் லைன் வரும்போது நீங்கள் இந்த லைனில் ஜாயின் பண்ணாப்புல ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் பின்னணும்னு வச்சுங்களேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன்னிங் ஒயரை வெட்ட போகிறதுல இப்படி பின் பக்கமாகவே வச்சுட்டு வர போகிறேன். ஸோ இப்போ இந்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் லைன் போட்டோம். இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 2 பின்னணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 பின்றது பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோண பேட்டர்னில் எங்கே வரும்னா உங்களுக்கு இங்கே 2 இருக்குன்னா இதுக்கு நடுவில் தான் வரணும்னு வச்சுக்கலாம். அடுத்த லைனில் அடுத்தது நீங்கள் 2 போடும்போது இதுக்கு நேராகவே வரக்கூடாது. இந்த 2 பின்னலுக்கு நடுவில் வரணும். ஸோ இந்த இடத்துல வரும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு ரன்னிங் ஒயர் வரனால நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இதுக்கு நடுவில் ஸோ இந்த 2 ஒயர் சேர்த்து பின்னும். நாம பின்னும்போது இந்த ரன்னிங் ஒயரும் இங்கே இருக்கு. ஸோ இப்படி பின் பக்கமாக நல்லா டைட் பண்ணிட்டு இப்படி மடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இந்த பின்னல் போடும்போது பின்னலோட நீங்கள் வச்சு பின்ன போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஒயரை வந்து நான் சேர்த்து பின்ன போறேன். பின்னும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரன்னிங் ஒயர். என்ன பண்ண போறேன், இந்த ஒயரை இப்படி சுற்றி எடுத்துட்டு வர போறேன். இப்படி அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ரன்னிங் ஒயர் வந்து இந்த பின்னலுக்குள்ளார வந்துடுது. உங்களுக்கு சுற்றி எடுத்துட்டு வந்து நல்லா டைட்டாக இப்போ பின்னல் போடணும். நம்ம அந்த ரன்னிங் ஒயர் வந்து இங்கே எதுவும் பண்ணுறதில்ல. பட் ஆனால் பின்னாடி அப்படியே அந்த பின்னலுக்கு பின்னாடி வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் தாண்டி அடுத்த லைனுக்கு உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வந்துடுச்சு. இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், நாம அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு போகணும். ஸோ
ஸோ அடுத்தடுத்து இருக்க ரெண்டு ஒயராக எடுத்து நான் வந்து பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலேன். இதில் ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி நம்ம அடுத்த லைனுக்கு அதையே தான் எடுத்துகிட்டு போக போகிறோம், வெட்டி விட போகிறது இல்லைங்கிறனால இப்படி எடுத்து மட்டும் வெட்டணும்னு வச்சுக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்க ரெண்டாக எடுத்து நம்ம பின்னிட்டே போகணும். இந்த ரெண்டாக அடுத்தடுத்து இருக்க ரெண்டு ஒயர் எடுத்து சேர்த்து பின்னிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இந்த அருங்கோண பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன் மாறி மாறி வரனால இந்த இப்போ மேலே நான் பின்னுறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 ஒயரையும் இப்படி டைட் பண்ணிட்டு நீங்கள் பின்ன ஆரம்பிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் உங்களுக்கு வந்து லூஸாக இருக்காப்புல இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த லைன் நீங்கள் பின்னுறதுக்கு முன்னாடி முதல் லைன் கொஞ்சம் டைட் பண்ணி பின்னுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து இருக்க ஒயரை எடுத்துட்டு ரெண்டாக சேர்த்து பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த லைனில். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர பின்னிட்டு வரணும்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் இதுக்கு அடுத்த லைன் வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறக்கோசரம் இந்த இடத்துல போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர பின்னிட்டு வரணும்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டாக சேர்த்து பின்ன சுற்றி வர நீங்கள் இது வரைக்கும் பின்னிட்டு வரணும். அடுத்தது அடுத்த லைனுக்கு போகணும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ அடுத்த லைன் என்ன, நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து இப்படி பின் பக்கமாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுலேருந்து அப்படியே பின்னிட்டு போகணும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். நீங்கள் முதல் லைன் இங்கே பின்னாப்பில் தான் இந்த எடுத்துட்டு வந்த பின்னல்ல ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கலவா உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் பின்னுறீங்க. அப்புறம் அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு போகணும்னு வச்சுக்கலேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி காட்டுறக்கோசரம் நான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து சுற்றி வர ஒரு லைன் முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி முதல்ல நீங்கள் ரன்னிங் ஒயர் லைன் போட்டிங்களோ அதே மாதிரியே அடுத்தடுத்து இருக்க ஒயரை எடுத்து நீங்கள் பின்னிட்டே போகணும்னு வச்சுக்கலேன். ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டே போகணும். இந்த அருங்கோண பேட்டர்ன் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து எல்லோ கலர் மஞ்சள் கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி இதே மாதிரியே நீங்கள் மாற்றி போட்டு வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அருங்கோண பேட்டர்ன் கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ ஒன்று என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் ரன்னிங் ஒயர் போட்டிங்கன்னா அடுத்த லைன் வந்து ரெண்டாக சேர்த்து பின்னும், அடுத்த லைன் ரன்னிங் ஒயர், இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டே போகணும். ரன்னிங் ஒயர் போடும்போது என்னன்னா ரன்னிங் ஒயர் லைன் போடும்போது நீங்கள் வந்து முடிக்கும் போது ஏணிப்படி முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் வந்து ஒன்றா நீங்கள் கட் பண்ணிட்டு அடுத்த லைன் நீங்கள் ரன்னிங் ஒயர் போடும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பின்பக்கமாக நீங்கள் வச்சுட்டே போகலான்னு வச்சுங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த ரெண்டாக சேர்த்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல் லைனில் எப்படி இருக்குன்னா அடுத்த லைனில் அதுக்கு நேராகவே வரக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்காப்புல வரணும்னு வச்சுக்கோங்க. பாருங்க, ரெண்டுக்கும் நடுவில் இருக்காப்புல வரணும், ரெண்டுக்கும் நடுவில். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நம்ம அடுத்தது ரன்னிங் இதே மாதிரியே மாற்றி பின்ன வேண்டியதான். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை லைன் வரைக்கும் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரியே மாற்றி பின்னிட்டு வர போகிறேன். ரெண்டாக பின்னும், அப்புறம் ரன்னிங் ஒயர், ரெண்டாக ரன்னிங் ஒயர், இதே மாதிரியே மாற்றி நீங்கள் பின்னிட்டு வரணும். ரன்னிங் ஒயர் லைன் முடியும் போது ஏணிப்படி முடிச்சு வச்சுட்டு தான் முடிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் லைன் அப்படி பின்பக்கமாக எப்படி வைக்கிறது வச்சு அடுத்த லைனுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டாக பின்னுறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னா முதல் லைனில் இங்கே இருக்குன்னா இதுக்கு நேர்கோட்டில் அடுத்த லைனில் வரக்கூடாது, ரெண்டுக்கும் சென்டரில் தான் வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கொஞ்சம் தூரத்துக்கு போடுறோம் அருங்கோண பேட்டர்ன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார் மாதிரி போட போறோம்னு வச்சுக்கலேன். எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் அருங்கோண பேட்டர்ன் போடணும், இந்த ரெண்டாக பின்னுறீங்களவா அது வந்து மொத்தமாக 9 லைன் வரும்னு வச்சுக்கலேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பின்னுறது வந்து 9வது லைன் வந்துருச்சுன்னா அதோடு நீங்கள் நிறுத்திக்கலாம் இந்த பேட்டர்னை. ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 1 2 2வது லைன் இப்போ நம்ம பின்னிட்டு இருக்கோம். இதே மாதிரி 9 லைன் உங்களுக்கு 9வது லைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக பின்னுறீங்கன்னா அதோட நீங்கள் இந்த பேட்டர்ன் நிறுத்திக்கணும்.
நான் வந்து இதே மாதிரியே மேலே வந்து மாற்றி மாற்றி பின்னிட்டு வர போகிறேன். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பின்னும், அப்புறம் ரன்னிங் ஒயர், 2 ரன்னிங் ஒயர், இந்த மாதிரி மாற்றிட்டே வரணும். ரன்னிங் ஒயர் லைன் முடிக்கும் போது நான் வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிப்பேன். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த 2 இருக்கிறது வந்து இப்படி அடுத்த லைனுக்கு வரும்போது இப்படி உங்களுக்கு கிராஸாக தான் வரணும், நேர்கோட்டில் வரக்கூடாதுன்னு வச்சுங்களேன். இதே மாதிரியே எத்தனை லைன் போட போகிறேன், 2 போடுறது வந்து 9 லைன் வர வரைக்கும் நான் போட போகிறேன். 9வது லைன் நான் இந்த மாதிரி 2 போட்டோன்னே அதோட நிறுத்திடுவேன்னு வச்சுங்களேன். நான் அது வரைக்கும் மேலே வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அருங்கோண பேட்டர்ன் போட்டு வந்துட்டோம். எத்தனை லைன் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சேர்த்து பின்றது 9 லைன் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 லைன் நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக இந்த ரன்னிங் ஒயர் வச்சு எல்லோ வச்சு போட்டது இங்கே ரன்னிங் ஒயர் இங்கே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தேவைப்படாது. என்ன பண்ணணும்னா நம்ம வெட்டி விட்டுருணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு உள்பக்கமாக திருப்பி நீங்கள் வந்து இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். அப்படியே கிராஸாக உள்ளே சொருகி விட்டுணும், எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ ஒரே கலருங்கிறதுனால, உங்களுக்கு அருங்கோண பேட்டர்ன் போட்ட இடத்துல ஒரே கலருங்கிறதுனால எல்லா லைனுக்குமே அதே ரன்னிங் ஒயரையும் இழுத்துட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் நடுவில் கட் பண்ணி விடல, அப்படியே பின்னலுக்கு பின்னாடி வச்சு வச்சு நான் வந்து ஒரே ரன்னிங் ஒயரை அப்படியே கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி சொருகி விட்டணும். இப்போ அருங்கோண பேட்டர்ன் போட்டோம் நம்ம. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கோடு பாருங்க, உங்களுக்கு வலது பக்கம் சாஞ்சாப்புல வருது, இந்த டாட்ஸ் வந்து நடுவில் வராப்புல இருக்கு உங்களுக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு சுத்திலுமே வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் இருக்கு. இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இங்கே கீழே பார் போட்டிருக்கோம்லவா, அதே மாதிரியே மேலேயும் பார் போடணும்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணனா கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி இங்கே ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பண்ணீங்களவா, அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த 2 போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சில நாள் லூஸாக இருக்கும். ஸோ அடுத்த பின்னல் பின்னுறதுக்கு முன்னாடி டைட் பண்ணிட்டு பின்னுங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வந்து நான் அந்த மேலே 2 சேர்த்து பின்னலில் விடுறேன். இந்த ரன்னிங் ஒயர் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராததுக்கு ஒரு 4-5 பின்னலுக்கு நான் உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரன்னிங் ஒயரோட தலைவை ஒரு 4-5 பின்னல் நீங்க உள்ள சொருகி விட்டுட்டு நீங்க வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். இப்படி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரன்னிங் ஒயர். நான் வந்து இந்த பின்னல்கள்லாம் ஒரு தடவை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ ரஃப் சர்ஃபேஸ் தெரியுது. ஸோ லைட்டாக டர்ன் பண்ணி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாப்புல வச்சு இங்கே எப்படி நீங்கள் ஒவ்வொரு ரன்னிங் ஒயர் லைன் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த பின்னல்ல இருக்க வலது பக்கம் இருக்க ஒயர் வச்சு நீங்கள் பின்னுறீங்க. நீங்கள் எப்படி முதல்ல எல்லாம் ரன்னிங் ஒயர் இங்கெல்லாம் ரன்னிங் ஒயர் லைன் போட்டிங்களோ, அந்த அருங்கோண பேட்டர்ன் போடுற இடத்துல ரன்னிங் ஒயர் போட்டிங்களோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ அடுத்தடுத்த ஒயர் எடுத்து பின்னிட்டு போக வேண்டியதானே வச்சுக்கலாம். அடுத்த பின்னல்ல இருக்கிறது தான் அடுத்த ஒயர். அடுத்தது இப்படியே அடுத்தடுத்து நம்ம பின்னிட்டு போகணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அருங்கோண பேட்டர்ன் மாதிரி போடுற தேவையில்லை. நீங்கள் கீழே எப்படி ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 லைன் போட்டிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக போடணும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றி வர போட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருங்கோண பேட்டர்ன் போட தேவையில்லை. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ரன்னிங் ஒயர் கூடையில் எப்படி போடுறோமோ அது மாதிரி போடணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒயரோட நீளத்துக்கு ஒரு 4 இல்லை 5 லைன் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நீங்கள் சுற்றி வர இந்த கிரீன் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு வரணும். போட்டு வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிக்கும் போது ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிங்க. உங்களுக்கு இந்த ஒயர் நீளத்துக்கு ஒரு 4 இல்லை 5 லைன் வந்து இன்னும் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கலாம் மொத்தமாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் கூடையை முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முடிக்கும் போது உள்ள ஒயர் சொருக்கி விடுவீங்க. ஸோ உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த அருங்கோண பேட்டர்ன் போட்டதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒயர் மேலே முடியும் போது
கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீளம் வந்து மாறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும், ஆனால் இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஒயர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 2 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா அதோட கூடையை நிறுத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒயர் இப்போ இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்குன்னா இதுதான் எனக்கு குட்டி ஆகுது, எல்லாத்த விட இதுதான் எனக்கு குட்டி ஆகுதுன்னா இந்த அளவுக்கு வந்தோடனே நான் பின்னுறது நிறுத்திட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பார் மாதிரி நம்ம மேலே போட போகிறோம். கண்டினியூஸாக போடுங்க. இந்த ஒயர் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 5 லைன் உங்களுக்கு இந்த மாதிரி மேலேயும் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். எப்போ எங்கே முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு 2 இல்லை 3 இன்ச் அளவுக்கு சின்னதாகிடுச்சுன்னா அதோட நீங்கள் நிறுத்திடணும்னு வச்சுக்கலாம். நான் இதே மாதிரியே சுற்றி வர போட்டு வர போகிறேன். க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு லைனையும் நான் வந்து ஏணிப்படி முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போக போகிறேன். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து 3 இல்லை 2 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு சின்னதாகிடுச்சுன்னா நான் அதோட கூடை நிறுத்த போகிறேன்னு வச்சுக்கலாம். நான் மேலே ஒரு 4-5 லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி முடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம 4 லைன் போட்டோம். கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரியே மேலேயும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சுருப்போம். அதே மாதிரியே மேலேயும் க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் 4வது லைன், எனக்கு 4 லைன் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒயர்ஸ்லாம் குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 2 இல்லை 3 இன்ச் அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4 லைனும் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி நான் வந்து கடைசி லைன் முடிக்கும் போதும் ஏணிப்படி முடிச்சுட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் பின்னாடி இருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. ஸோ கொஞ்சம் தூரம் உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுருங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரோட தளவை பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக திருப்பி நீங்கள் வந்து அப்படியே உள்ள சொருகி விட்டுருன்னு வச்சுங்களேன். துளி உண்டதாக இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ள சொருகி விட்டுறணும். எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகி விட்டுருங்க. கூட பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். கீழேயும் மேலேயும் பார் போட்டிருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா அருங்கோண பேட்டர்ன் போட்டிருக்கும். அருங்கோண பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலது பக்கம் கோடு வராப்பில் போட்டிருக்கும். அப்புறம் நடுவில் வந்து இந்த டாட்ஸ் வராப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம எப்படி முடிக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயர்ஸ்லாம் பாருங்க குட்டி ஆயிடுச்சு எல்லாமே. 2-3 இன்ச் அளவுங்கிற மாதிரி குறைஞ்சிருச்சு எல்லாமே. ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அளவு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அருங்கோண பேட்டர்ன் வந்து இப்படி சுற்றி வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அன்ஈவனாக வரும் உங்களுக்கு. இப்போ எப்படி முடிக்கலான்னு பார்க்கலாம். எப்பவும் போலவே ஒரு ரன்னிங் ஒயர் கூடையில் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒவ்வொரு பின்னலேருந்து ஒவ்வொரு ஒயர் வரும். ஃபர்ஸ்ட் பின்னலை டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிட்டு இந்த ஒயர் எடுத்து உள்பக்கமாக 3வது பின்னலில் நீங்கள் சொருகணும். இதே மாதிரியே ஒரு 4-5 பின்னலில் நீங்கள் அப்படியே சொருகி விடுங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு இப்போ உள்பக்கமாக டைட்டாக இழுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை இழுத்தீங்கன்னா இந்த பின்னல் வந்து இந்த ஒயர் கிட்ட வந்து உங்களுக்கு கிட்ட வந்துடும் பாருங்க. பாருங்க இப்படி வச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னல் வந்து உள்ள வந்துடும் இந்த மாதிரி. அப்புறம் நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பின்னல் நீங்கள் உள்ள சொருகி விடலாம். அப்படியே உங்களுக்கு இப்படி சொருகும் போது பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோண கேப்ல எல்லாம் போகாத மாதிரி பார்த்துங்க. இப்படியே சாய்வா பின்னலுக்குள்ளாரையே நீங்கள் சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். எப்படி சொருகிறோங்கிறது கிடையாது, நீங்கள் வந்து அது பிரிஞ்சு வராத மாதிரி அந்த ஒயர் நம்ம உள்ள சொருகி விட்டணும், அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு அந்த நடுவில் அருங்கோணம் வருதல்லவா, அந்த கேப்ல வந்து நீங்கள் சொருகினீங்கன்னா உங்களுக்கு கூடைக்கு வெளியே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பின்னதுக்கு அப்புறம் கூடைக்கு வெளியே வந்து அந்த ஒயர் சொருகி இருக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி. இதே மாதிரி நீங்க எல்லா ஒயரையும் நீங்க நல்லா கிட்ட டைட்டா இழுத்துட்டு உள்பக்கமா டைட்டா இழுத்துட்டு நீங்க வந்து அப்படியே உள்ள சொருகி விட்டுற வேண்டியதான் ஒயரை. உங்களுக்கு ஒயர் சின்னதா இருந்ததுன்னா ஒரு 4-5 பின்னல் வருதுன்னா அவ்வளவு தூரம் சொருகி விட்டுருங்க. ரொம்ப பெருசா இருக்குன்னா ஒரு 4-5 பின்னல் நீங்க சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் நீங்க கட் பண்ணி விடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு கட் பண்ணும் போதுலாம் பார்த்து கட் பண்ணுங்க. இந்த பின்னல் வந்து கட் பண்ணிடாதுங்க. நீங்க எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் மட்டும் தான் நீங்க கட் பண்ணும். இதே மாதிரியே நம்ம பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ள மடிஞ்சு வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக வந்துடும் உங்களுக்கு.
மேலே 4 லைன் போட்டோம், ஆனால் ஒரு லைன் உள்ளே மடிஞ்சு போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 லைன் தான் இருக்காப்புல இருக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட வேண்டியதான். என்ன பண்ணும், இந்த ஒயர் எடுத்து 3வது பின்னலில் உள்ளே சொருகி டைட்டாக உள்ளே இழுத்துட்டு ஒரு 4-5 பின்னல் நம்ம சொருகி விட்டணும். இந்த மாதிரி டைட்டாக உள்ளே இழுத்துட்டு ஒரு 4-5 பின்னல் நம்ம உள்ளே சொருகி விட்டணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரலாம், பேட்சாக செஞ்சுட்டு வரலாம். இல்லைன்னா சுற்றி வர ஒரு ஸ்டெப் முடிச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சுற்றி வர நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3வது பின்னலில் ஒயர் சொருகிறது, அதுக்கப்புறம் வந்து டைட்டாக உள்ளே இழுக்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் உள்ளே ஃபுல்லாக சொருகி விடுறது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா இப்படி பேட்சாக செஞ்சுட்டு வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரலாம். இல்லைன்னா சுற்றி வர நீங்கள் பண்ணிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி வர ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒயர் எல்லாத்தையும் உள்ளே சொருகி விட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிட்டு வரதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நான் சுற்றி வர போட்டுட்டு உங்களுக்கு கூட எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே இருந்த எல்லா ஒயரையும் நான் வந்து உள்ளே சொருகி விட்டு ஒரு 5-6 பின்னல் உள்ளே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் கட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும், ஃப்ளாட்டாக உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஒரு லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள் பக்கமாக அப்படி மடித்து நம்ம சொருகி இருப்போம்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட நல்லா உங்களுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் சைஸ் கூட அளவுக்கே உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸியானது தான். உங்களுக்கு ஒரு கீழே ஒரு பார் போட்டிருக்கீங்க, மேலே ஒரு பார் போட்டிருக்கீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அருங்கோண பேட்டர்ன் போட்டிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாய்வாக கோடு மாதிரி வருது, அது இல்லாமல் இந்த டாட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கலாம். இது நல்லா உங்களுக்கு வந்து ஒரு டார்க் அண்ட் லைட் கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு 2 கலரும் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கிட்ட கிட்ட இருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு எடுப்பா தெரியலன்னு வச்சுக்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து இன்னொரு வீடியோவில் போடுவேன், அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்புறம் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்திருக்கனால ஏணிப்படி முடிச்சு போட்டோம்ல ஒவ்வொரு நம்ம ரன்னிங் ஒயர் லைன் முடியும் போதும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள் பக்கமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர் வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். நம்ம ஏணிப்படி முடிச்சதுனால தான் உங்களுக்கு லைன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்கலேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.